நம்ம இந்திய நாடு முழுக்க இப்ப நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 300 நீதிபதிகள் ஒண்ணு திரண்டிருக்காங்க. இதனால எந்த நேரத்துல வேணாலும் கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள், அதாவது திமுக எம்பி, அதுக்கப்புறமா காங்கிரஸ் எம்பி, இவங்க எல்லாரும் தானே நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக கையெழுத்து போட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு கையெழுத்து போட்டாங்க. இப்ப அவங்களுடைய பதவியே தற்போது கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள், அதாவது கையெழுத்து போட்டவங்க எல்லாருடைய பதவியும் பறி போகிற மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமைய தற்போது நீதி அரசர் சுவாமிநாதன் அவரு ஏற்படுத்தியிருக்காரு. இதனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு உச்சக்கட்ட பயத்துல தான் தற்போது நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதேபோல காங்கிரஸ், ராகுல் காந்தி, அதேபோல அங்க போய் அந்த பெட்டிஷன்ல கையெழுத்து போட்ட சுமார் 120 எம்பிக்கள் எல்லாருமே தற்போது உச்சக்கட்ட பயத்துல, பீதியில இருக்காங்க. அவங்களுடைய பதவி என்ன ஆகப் போதோ அப்படின்னு. நீதியரசர் சுவாமிநாதன் அவர் செஞ்ச இந்த செய்கையால தற்போது திமுகவும், காங்கிரஸும் மிகப்பெரிய அளவுல பயந்து போய், ஆடி போய், உச்சக்கட்ட பயத்துல, மிகப்பெரிய பயத்துல தான் இப்ப இருக்காங்க. அப்படி நீதியரசர் சுவாமிநாதன் அவரு என்ன செஞ்சாரு? அவருக்காக இப்ப நம்ம இந்திய நாடு அளவுல சுமார் 300 நீதிபதிகள் ஒண்ணு திரண்டிருக்காங்களே! அது எப்படி 300 நீதிபதிகள் நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக ஒண்ணு திரண்டிருக்க முடியும்? அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாமே இந்த நியூஸ இப்ப பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் தோணதான் செய்யுது. அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்த சத்தமில்லாம நீதியரசர் சுவாமிநாதன் அவரு செஞ்சும் முடிச்சிருக்காரு. அத பத்தின முழு விவரம் தெரிய வந்திருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இப்ப இங்க பார்க்கலாம். அதனால வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நீதியரசர் சுவாமிநாதன் அவர் மதுரை அந்த தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு அவர் தீர்ப்பு குடுத்தது ரொம்ப பெரிய தவறு. இது ஒரு ஒருதலை பட்சமான தீர்ப்பு. அது மட்டும் இல்லாம தனி நீதிபதியாக இருந்து தான் நீதியரசர் சுவாமிநாதன் இந்த தீர்ப்ப அவரு குடுத்திருக்காரு. அதனால அந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு அந்த தீர்ப்ப நிறைவேற்ற விடாம ஸ்டே ஆர்டர் திமுக அரசு அவங்க வாங்குனது மட்டும் இல்லாம, டெல்லி உயர்நீதிமன்றத்துல, உச்சநீதிமன்றத்துல கொண்டு போய் இந்த வழக்க மேல்முறையீட்டுக்காக அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்ப அங்க உச்சநீதிமன்றம், "உங்க அவசரத்துக்கெல்லாம் நாங்க வழக்க விசாரிக்க முடியாது. அதற்கான நேரம் வரும் வரைக்கும் காத்திருங்க" அப்படின்னு திமுக அரசு அவங்க குடுத்த அந்த பெட்டிஷனுக்கு தலையில ஒரு கொட்டு வச்சு காத்திருங்க அப்படிங்கிற தகவல அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோடயாவது கண்டிப்பாக இங்க திமுக அரசு, அதேபோல காங்கிரஸ், அவங்க கூட கூட்டு சேர்ந்த காங்கிரஸ், இவங்க எல்லாருமே அடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வர்ற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு கம்முனு இருந்திருக்கணும். ஆனா அப்படி அவங்க செய்யல. அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா, நீதியரசர் சுவாமிநாதன் அவர் இந்த தீர்ப்பு குடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. இதனால நாட்டுக்கு உள்ள மிகப்பெரிய அளவுல கலவரம், சண்டை, இந்த மாதிரியான விஷயத்த தூண்டுற மாதிரி இருக்கு நீதியரசர் சுவாமிநாதன் அவர் குடுத்த அந்த தீர்ப்பு அப்படின்னு அங்க ராஜ்யசபால கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள், அதாவது திமுக எம்பி, காங்கிரஸ் எம்பி, இன்னும் சில பேர் எல்லாருமே அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க போல. அப்படி 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட அந்த தீர்மான பத்திரத்த அங்க ராஜ்யசபா சபாநாயகர் அவர்கிட்ட கொண்டு போய் குடுக்குறாங்க. இத குடுக்குறப்ப ரொம்ப பெரிய கொடுமை என்ன அப்டின்னா, அங்க பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க. அதேபோல ராசா, கனிமொழி, இன்னும் பல திமுக மூத்த எம்பிக்கள் எல்லாருமே அங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே கொண்டு போய் நீதியரசர் சுவாமிநாதன் அவர டிஸ்மிஸ் பண்ணணும் அப்டிங்கிற அந்த 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட அந்த பேப்பர் அவர்கிட்ட குடுக்குறாங்க. அப்போ இத குடுக்குறப்ப நீதியரசர் சுவாமிநாதன் அவர் தனி நபர், அவருக்கு பின்னாடி யாரும் கூட மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு தப்பு கணக்க போட்டிருக்காங்க திமுக, அதேபோல காங்கிரஸ். அதனால தான் நீதியரசர் சுவாமிநாதன் அவர எதிர்த்து இவ்ளோ பெரிய துணிச்சலான விஷயத்த காங்கிரஸ் எம்பி, அதேபோல திமுக எம்பி செஞ்சிருக்காங்க. இப்ப அதுக்கு அப்புறமா நீதியரசர் சுவாமிநாதன் அவர் இப்ப செஞ்சிருக்க விஷயம், இந்த விஷயம் தான் இங்க ஸ்டாலின், அதேபோல ராகுல் காந்தி, இன்னும் அதுல கையெழுத்து போட்ட 120 எம்பிக்கள் எல்லாருமே தற்போது ஆடி போயிட்டாங்க. மிரண்டு போகிற மாதிரியான சம்பவத்த சத்தமே இல்லாம சைலன்ட்டாக நீதியரசர் சுவாமிநாதன் அவரு செஞ்சு முடிச்சிருக்காரு. அதாவது நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட அந்த பெட்டிஷன தான சபாநாயகர் கிட்ட திமுக, அதேபோல காங்கிரஸ் அவங்க குடுத்தாங்க. ஆனா இப்ப நம்ம இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 300 நீதிபதிகள், அவங்க எல்லாருமே நீதியரசர் சுவாமிநாதன் அவர் குடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு அப்படின்னு அவருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 300 நீதிபதிகள் இப்ப அவங்க களத்துல இறங்கியிருக்காங்க. களத்துல இறங்குனது மட்டும் இல்லாம, நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக 300 நீதிபதிகள் அவங்க கையெழுத்து போட்டு குடுத்த அந்த பேப்பர், அந்த பேப்பர தற்போது நீதியரசர் சுவாமிநாதன் அவரு குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதுல நீதி அரசர் சுவாமிநாதன் அவரு தெள்ளத் தெளிவாக என்ன விஷயத்த அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை மேல தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம் அப்படின்னு
நான் தெளிவாக விசாரிச்சதுக்கு அப்புறமா கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏத்துங்க அப்படிங்கிற தீர்ப்ப நான் குடுக்குறேன். ஆனா என்னுடைய தீர்ப்ப தமிழக அரசு அதேபோல காவல்துறை யாருமே மதிக்கல. 2 முறை வலியுறுத்தி சொல்லியும் அந்த தீர்ப்ப நிறைவேற்றாம தமிழக அரசு அவங்க விட்டது மட்டும் இல்லாம, நான் குடுத்த அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு. என்னுடைய தீர்ப்பால தமிழ்நாட்டுல சண்டை, சச்சரவு, மத பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு, என்ன பதவி நீக்கணும் அப்படின்னு கடந்த வாரம் ராஜ்யசபாவுல எனக்கு எதிராக கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட ஒரு பெட்டிஷன தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல என்னுடைய பேர் ஜி.ஆர். சுவாமிநாதன். நான் ஒரு தப்பான தீர்ப்பு குடுத்துட்டேன். தமிழ்நாட்டுல பிரச்சனை வர்ற மாதிரியான ஒரு தீர்ப்ப குடுத்துட்டேன். அதனால என்ன பதவி விலக வைக்கணும் அப்படின்னு சபாநாயகர் அவர்கிட்ட 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்ட ஒரு பெட்டிஷன திமுக அதேபோல காங்கிரஸ் குடுத்திருக்காங்க. ஆனா இப்ப நான் சொன்ன அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு எனக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 300 நீதிபதிகள் எனக்கு ஆதரவாகவும், நான் சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் அப்படின்னு எனக்கு ஆதரவாக கையெழுத்து போட்டு குடுத்திருக்காங்க. அத பாருங்க அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கே தற்போது ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதியரசர் சுவாமிநாதன் இந்த முக்கியமான பெட்டிஷன கையெழுத்து போட்ட அந்த பேப்பர்களோட சேர்த்து இந்த பெட்டிஷன், இந்த மனுவ குடியரசுத் தலைவருக்கே அனுப்பி வச்சிருக்காரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். மேலும் அதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த வலியுறுத்தி சொல்லியிருக்காரு சுவாமிநாதன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கட்சிய நடத்துறவங்க அவங்க எல்லாருமே நீதிபதிகள் குடுக்குற அந்த தீர்ப்ப மதிக்கல, செயல்படுத்தவும் இல்ல. அதுக்கு நேர்மாறாக நான் குடுத்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு என்னையே பதவி விலக வைக்கிறதுக்கான அந்த திட்டத்திலயும், செயல்லயும் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்த கண்டு கொள்ளாம நம்ம விட்டுட்டோம். அதாவது சாதாரணமாக கடந்து போயிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நீதிபதிகள் எந்த ஒரு தீர்ப்பையுமே அவங்க சுதந்திரமாக குடுக்க முடியாது. அரசு அதேபோல மத்தவங்க எல்லாருமே நீதிபதிகள் இந்த மாதிரியான தைரியமான, துணிச்சலான தீர்ப்பு குடுக்குறப்ப, அவங்களுடைய பதவிய பறிக்கப்படும் அப்படின்னு, இப்படி எம்பிக்கள் எல்லாருமே போய் அங்க ராஜ்யசபா, நாடாளுமன்றத்துல நீதிபதிகளுக்கு எதிராகவே அவங்க ஒரு குற்றச்சாட்டு, பெட்டிஷன் மாதிரி வச்சாங்க அப்படின்னா, அதாவது இப்ப திமுக செஞ்ச மாதிரியான விஷயத்த வருங்காலங்கள்ல யாராவது செஞ்சாங்கன்னா, அது நீதிபதிகளையே மிரட்டுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக இங்க திமுக அதேபோல காங்கிரஸ் அவங்க செஞ்சிருக்க இந்த செயலுக்கு, அதாவது நீதிபதி ஆகிய நான், நான் குடுத்த அந்த தீர்ப்பு தப்பு அப்படின்னு எனக்கு எதிராக 120 எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க எல்லார் மேலயுமே நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தா தான் இனி வருங்காலங்கள்ல நீதிபதிகள் அவங்க குடுக்குற அந்த தீர்ப்ப யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ, எந்த ஒரு கட்சியுமே அவங்க கிட்ட எம்பிக்கள் இருக்காங்க அப்படின்னு மிரட்ட மாட்டாங்க அப்படின்னு இப்ப நீதிபதி சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக 300 நீதிபதிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த பேப்பர குடியரசுத் தலைவர் கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க, குடுத்திருக்காங்க. அதேபோல நீதியரசர் சுவாமிநாதன் குடுத்த அந்த தீர்ப்பு தவறு அப்படின்னு சொன்ன அந்த 120 எம்பிக்கள் மேலயுமே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் அவங்க கிட்ட இந்த ரிக்வெஸ்ட்டையும் சுவாமிநாதன் அவர்கள் குடுத்திருக்காரு. சுவாமிநாதன் அவர் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, அதாவது 300 நீதிபதிகள் அவருக்கு பின்னாடி ஆதரவாக இருப்பாங்க. இப்படி நீதிபதிகள் எல்லாருமே ஒண்ணு கூடுவாங்க அப்படின்னு இங்க ஸ்டாலின், அதேபோல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. சத்தமே இல்லாம கடந்த 1 வாரம் 10 நாள்ல இந்த விஷயத்த சுவாமிநாதன் அவர்கள் செஞ்சிருக்காரு. இப்ப நீதிபதி சுவாமிநாதன் அவர் குடுத்த தீர்ப்பு சரிதான் அப்படின்னு கிட்டத்தட்ட 300 நீதிபதிகள் அவருக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கிறத, இப்ப சுவாமிநாதன் அவருக்கு ஆதரவாக அவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு குடுத்ததுல இருந்தே நம்ம எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. சுவாமிநாதன் அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நீதிபதிகள் கூட்டமே இருக்கு அப்படின்னு. இதனால இப்ப நீதி அரசர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக கையெழுத்து போட்ட அந்த 120 எம்பிக்கள் அவங்களுடைய நிலைமை தான் இப்ப மிகப்பெரிய திண்டாட்டமாக மாறியிருக்கு. ஏன்னா, அவங்க கையெழுத்து போட்ட எல்லாருமே நீதியரசர் சுவாமிநாதன் அவர மிரட்டும் செயலாக தற்போது பார்க்கப்படுது. அதாவது தப்பான தீர்ப்பு குடுத்துட்டியா? உன்ன பதவிய விட்டே தூக்குறேன் அப்படின்னு ஒரு நீதிபதிய ஒரு கட்சி அவங்க மிரட்டுறாங்க. கையில எம்பி இருக்கு அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்கன்னா, நிச்சயமாக அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க அப்படிங்கிற மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் அவங்களும் உறுதி குடுத்திருக்காங்க. சுவாமிநாதன் அவருக்கு இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறேன் அப்படின்னு உறுதி குடுத்திருக்காங்க. இதனால திமுக அதேபோல காங்கிரஸ் அவங்க எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா அப்படின்னு எல்லாருமே தற்போது பயத்துல இருக்காங்க. உச்சகட்ட பயத்துல இருக்காங்க. அந்த வகையில சுவாமிநாதன் அவருக்கு எதிராக 120 எம்பிக்கள் தான் கையெழுத்து போட்டாங்க. ஆனா சுவாமிநாதன் அவர் சொன்னது சரி அப்படின்னு 300 நீதிபதிகள் அவங்க கையெழுத்து போட்டு குடுத்திருக்காங்கன்னா, அப்ப அதுல இருந்தே தெரியுது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்துல நீதியரசர் சுவாமிநாதன் அவரு சரியான தீர்ப்பு தான் குடுத்திருக்காரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நம்ம எல்லாராலயுமே புரிஞ்சுக்க முடியுது. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதேபோல திமுக எம்பிக்கள் எல்லாரையுமே சுவாமிநாதன் அவரு அரல விட்ட இந்த சம்பவத்த பத்தியும் உங்க கருத்த சொல்லுங்க.